ஐயா சொல்றாருங்க ஐயா, யான் கண்ட இன்பம் வையகம் முழுதும் பரவட்டுன்னு. அவரே இன்னொரு வீடியோவில் சொல்றாரு, அவன் பட்ட துன்பத்தை அவனே அனுபவிக்கிட்டோம். நீ நீ நான் அப்புறம் அந்த பாதைக்கு இப்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கன்னா என்னோட மனமும் அமைதியாயிடுச்சு. என் குடும்பமும் பொருளாதார நிலையிலும் சரி எல்லாமே கீழ்த்தங்கி இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே உயர்ந்துதான் இருக்குது. எதுலுமே குறையில. ஆனா அது நான் உணர்ந்துட்டு மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறப்பான்னு அது சொன்னாலும் ஏத்துக்கிற மூமெண்ட்ல இருக்கிறவங்களையும் சரி கொஞ்சம் அவங்க குடும்ப சூழ்நிலை தடுக்குது. சரி அவன் வர்றதே அனுபவிக்கிட்டோம், நீ சும்மா இருன்னு சொல்றாரு. அதுக்கு என்னங்க ஐயா? இல்ல இப்போ நான் பெற்ற இன்பம் எல்லாம் ஒண்ணு இல்ல, அமைதியா இருன்னு சொல்றாரு ஒரு கட்டத்துல. இப்ப நீ ஒரு பசியா இருந்த, எங்கோத்தெல்லாம் அன்னதானம் போடுறாங்க, நீ மரியாதை சாப்பிட்டு வந்துட்ட, வேற ஒருத்தர் பட்டினியா இருப்பது இங்க இருந்து வா சாப்பிட்டுன்னு கூப்பிட்டா அவங்களுக்கு அதை சாப்பிட்டு கர்மா வந்தா தானே வர முடியும். பசியாருன்னு கர்மா இருந்தா கூட வந்தா அவங்க சாப்பிடுறாங்க, வரலன்னா அந்த மாதிரி நீ பெற்ற இன்பம் உன்னோடு தான் போவோம். அடுத்த நாள்ல எடுத்து கொடுக்குற போறல வழி காட்டலாம். பரவாங்க சாப்பாடு போறாங்க சாப்பிட்டு வான்னு கூப்பிடலாம். நீ வாங்கி ஊட்ட முடியுமா? ஊட்டவெல்லாம் முடியாது. அதே போல இதை ஞானம் கிடைக்கும், நான் கடவுள் அடையலாம் வா அப்படின்னு கூப்பிடலாம். இன்னொரு தான் முடியும், நம்ம வேற ஒண்ணும் செய்ய முடியாது.